இந்தியாவில் தொலைக்காட்சி வசதியின் ஆரம்ப காலத்தில் ஒரு சில வீடுகளில் மட்டுமே டிவியும் இருக்கும். இதனால் ஒரு சில சேனல்கள் மட்டுமே ஆரம்ப காலத்திலும் மக்களின் பார்வைக்காக இருந்தது. ஆனால் இந்த நவீன காலகட்டத்தில் அனைத்து விதமான தனியார் சேனல்களும் போட்டி போட்டுக்கொண்டு டிஆர்பிக்காக விதவிதமாக வித்தியாசமான ஷோக்களை நடத்தி வருகின்றன. அதில் ஜீ தமிழ் நடத்திய ஒரு டான்ஸ் ஷோ தற்பொழுது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் டெல்லியில் இருந்து ஜீ தமிழுக்கு ஒரு கடிதமும் பறந்து வந்திருக்கிறது. ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோட் 3 நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் நடனமாடிய ஜோடி இந்து கடவுள்களை அவமதித்ததாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டும் என ஜீ தமிழ் நிர்வாகத்திற்கு மத்திய ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பி உள்ளது. ஏற்கனவே பிரதமர் மோடியை அவமதித்ததாக இந்த நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் இரண்டாவது முறையாக தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உள்ளதால் அந்த தொலைக்காட்சிக்கே சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. இந்தியா முழுவதும் கொடிகட்டி பறக்கும் தொலைக்காட்சி நெட்வொர்க்குகளில் ஒன்று ஜீ. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தொலைக்காட்சி தமிழகத்தில் கால் பதித்தது. ஜீ தமிழ், ஜீ சினிமா என 2 சேனல்களையும் நடத்தி வருகிறது. ஆன்லைனில் ஜீ நியூஸும் செயல்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் பிரபலமான விஜய் தொலைக்காட்சியில் இருந்து பல நிகழ்ச்சிகளை அப்படியே காப்பி அடித்ததாக புகார் உண்டு. இருந்தபோதும் ஜீ தமிழ் சீரியல்களுக்கும் ரியாலிட்டி ஷோக்களுக்கும் தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. அந்த வகையில் டான்ஸ் நிகழ்ச்சியையும் அவர்கள் நடத்தி வந்தனர். ஒவ்வொரு சீசனும் மாற மாற நிகழ்ச்சியின் போக்கே மாறிக்கொண்டிருக்கிறது என்று ஆடியன்ஸ்கள் பலரும் தங்களது கருத்துக்களை கொட்ட ஆரம்பித்தனர். அந்த வகையில் இந்த ஷோ பல்வேறு சர்ச்சைகளில் சிக்குவதும் உண்டு. அப்படித்தான் தற்பொழுது கடந்த வாரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டான்ஸ் ஜோடிகள் நடனமாடிக்கொண்டிருக்க துணை நடிகர்கள் சிவன், முருகன், விநாயகர் உள்ளிட்ட வேடங்களை அணிந்து நடனமாடினர். அப்பொழுது நடனமாடிய ஜோடி ஆபாசமாக நடந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு அருகில் கடவுள் வேடத்தில் இருந்தவர்களை நடனமாட விட்டு இந்து மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்தி விட்டதாகவும் இந்து முன்னணி ட்விட்டரில் புகார் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டும் என ஜீ தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.